ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கும் நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச டீயோட தாங்க தொடங்க போகுது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் டீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுட்டு முட்டை பாயில் பண்ணி ஃப்ரை பண்ண போறேன். இன்னைக்கு டிஃபனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமியா தாங்க செஞ்சுட்டு இருக்கேன். எப்பவுமே செய்யற மாதிரி ஒயிட் சேமியா தான் செய்ய போறேன். மசாலாலாம் போட்டு செஞ்சா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஆனா அது ஒருத்தர் சாப்பிடுவாங்க, ஒருத்தர் சாப்பிட மாட்டாங்க. அதனால பிரச்சனையே இல்லாம இந்த சேமியாவே செஞ்சிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதாங்க, இது அப்படியே மூடி வச்சுட்டா ரெடி ஆயிடும். இன்னொரு அடுப்புல பார்த்தீங்கன்னா சாப்பாடு வெந்துட்டு இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாதமும் ரெடி ஆயிடும். ரெண்டுமே ரெடி ஆகுற கேப்ல பார்த்தீங்கன்னா நான் முட்டை வந்து பாயில் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த குண்டானில் பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் டீ வச்சுட்டு சுத்தமாக மறந்தே போயிட்டேங்க. அது ஃபுல்லாகவே கருகிடுச்சு. அவ்வளோதான், இதை க்ளீன் பண்ணவே முடியாது, தூக்கி தான் போடணும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், இந்த மாதிரி குண்டான் அடி பிடிச்சிட்டா எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். அதில் வந்து நிறைய டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் ஹாட் வாட்டரில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அதுலேயும் வந்து விம் லிக்விட் இருக்குல்லங்க, அதுவும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுட்டு அதை கொஞ்ச நேரம் ஊற வச்சிடணும். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சால்ட், அதுக்கப்புறம் இட்லி சோடா, இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சிட சொன்னாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ண சொன்னாங்க. கேட்கறதுக்கே கொஞ்சம் லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்குல்லங்க. ஆமாங்க, செய்யறதுக்கு கூட கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். சரி, இவ்வளோ செஞ்சீங்களே, ரிசல்ட் வந்து எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 தான். ஆமாங்க, அதெல்லாம் போட்டுட்டு ஈஸியாக வந்துடும் அப்படின்னு பார்த்தேன். ஒன்றுமே வேலைக்காவல, திருப்பியும் கை வலிக்க தேய்ச்சி தான் எடுத்தேன் எல்லாமே. வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இதெல்லாம் போட்டுட்டு ஊற வச்சுட்டு ஒரே ஒரு தேய்க்கிறாங்க, அப்படியே பல ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றுமே வேலைக்காகலைங்க. ஒரு லெமன் வேஸ்ட்டு, அவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு தான். க்ளீன் பண்ணி கூட இன்னும் கொஞ்சம் கருப்பா அங்கங்கே இருக்குங்க. அது வந்து வாஷ் பண்ண போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ராகி சேமியா தான் செய்ய போறேன். இந்த ராகி சேமியா பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்து தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டேன். நான் இதுக்கு கீழே வச்சிருக்கிற துணி பார்த்தீங்கன்னா காட்டன் துணி தாங்க. அந்த துணியும் நல்லா தண்ணியில நல்லா டிப் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அப்போதான் வந்து சேமியா நல்லா குக் ஆகும். இதுல இருக்கிற தண்ணி வந்து பத்தலைனாலும் சரியா குக் ஆகாது. அதனால நடுவில் ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி குக் ஆயிடுச்சா இல்லையா, தண்ணி பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்தா நல்லா இருக்கும். அப்படி தண்ணி பத்தலைன்னா லைட்டா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி ஆவி வந்து வெளியே போகாத அளவுக்கு நல்லா துணி வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா நல்லாவே குக் ஆயிடும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான். இது நான் நடுவுலயே ஒரு 2 முறை செக் பண்ணி பார்த்துட்டேங்க. இப்போ நல்லாவே வெந்துடுச்சு. அவ்வளவுதாங்க, இதுல வந்து தேங்காய் துருவி போட்டுட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். துருவ கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு சின்ன டிப் சொல்றேன். இந்த மாதிரி குறப்பா மிக்சியில போட்டு அரைச்சிட்டா போதுங்க, நல்லா துருவன மாதிரியே இருக்கும். நான் வந்து எல்லாத்துலயுமே மிக்ஸ் பண்ணலைங்க. யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இது வந்து பாத்தீங்கன்னா பசங்களுக்கு மட்டும் தாங்க, 2 பேருக்குமே பேக் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஃபோன் வருது, கிளாஸ் வந்து 5:30 மணிக்கு தான் வந்து கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு. நானும் போயிட்டு 2 பேரையும் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு 2 பேரும் சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் கூட. வாங்க இப்போ லஞ்ச் பாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். கால்வாசி தாங்க சாப்பிட்டு இருக்கேன், அப்படியே தான் இருக்கு. ஸ்நாக்ஸ் வந்து பப்பாளி சாப்பிட்டதால சாப்பாடு சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டான். அஸ்மா வந்து எல்லாமே சாப்பிட்டு இருக்கா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.